வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் ரேஷன் கடைகளில் கிடைக்கிற கோதுமையை நார்ச்சத்து கொஞ்சம் கூட குறையாம பக்குவமாக சமைக்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. உடல் எடையை குறைக்க, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த, கொலஸ்ட்ராலை குறைக்க, இதய ஆரோக்கியத்துக்காகன்னு நம்ம எல்லார் வீட்லேயும் கோதுமையை அன்றாடம் பயன்படுத்த பழகிட்டோம். அதுக்கான பொருட்கள் ரெடிமேடாகவும் நம்ம கடைகளில் வாங்க செய்கிறோங்க. கோதுமையில் 10லேருந்து 15% புரோட்டீன் இருக்குது. ஹையர் ஃபைபருங்க, நார்ச்சத்து இதில் அதிகம். அதே மாதிரி அயன், ஜிங்க்கு அப்படின்ற எல்லா மினரல்ஸும் இதில் இருக்குது. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கோதுமையை அளவாக எடுத்துகிட்டா தாங்க ரொம்ப நல்லது. ரேஷன் கோதுமையில் சப்பாத்தி மாவு மட்டுமே அரைச்சி பழகினவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. இந்த வீடியோவில் நான் காட்டின மாதிரி பக்குவமாக செஞ்சிங்கன்னா நிறைய ரெசிபி ரேஷன் கோதுமையை பயன்படுத்தி செய்யலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு 750லேருந்து 1 கிலோ அளவுக்கான கோதுமை மட்டும் எடுத்துக்கிறேங்க. கோதுமையோட கலரு, சைஸு, டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த கலர் கோதுமை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரெசிபி பண்ண முடியும். கோதுமையில் லைட்டு அல்லது டார்க் ரெட் கலராகவும் இருக்கும், இல்லை லைட்டு ஆர் டார்க் ஒயிட் கலராகவும் இருக்குங்க. நான் காட்டியிருக்க கோதுமை பாருங்கள், 2 வகையான கோதுமையும் நான் காட்டியிருக்கேன். அதில் இந்த டார்க் கலராக இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரெட் கலந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட் அப்படின்றது லைட்டு எல்லோ ஷேடில் இருக்கும், ஆனால் ரொம்ப லைட்டாக தெரியும், ஒல்லியாகவும் இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரியான கோதுமை பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். நான் ரெட் கலரில் காட்டினது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒயிட் கலர் மாதிரி காட்டினது கொஞ்சம் நீட்டமாகவும் மெல்லிசாகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப மெல்லிசாகவும் நீட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த 2ல் என்ன சமைக்க போகிறோன்றதை பொறுத்து, எதுக்காக இந்த கோதுமையை தயார்படுத்த போகிறோன்றதை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோங்க. நான் இப்போ உங்களுக்கு தயாரித்து காட்டியிருக்கிறதுல நான் ரெட் கலர் கோதுமையை, அதாவது இந்த குண்டாக இருக்கிற அந்த பெரிய கோதுமை சைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லோ கோதுமை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். இந்த கொஞ்சம் டார்க்காக இருக்கிற, நல்ல டார்க்காகவும் இருக்கும் ஒரு சில சமயம், இல்லை இந்த மாதிரி லைட்டு டார்க்காக இருந்தாலும் இந்த கோதுமையை பயன்படுத்துங்க. இதை வச்சு தான் நம்ம என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலான்றதை செஞ்சு காட்ட போகிறோங்க. இந்த சிகப்பு கோதுமையை எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல இந்த கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் கோதுமை ரேஷன் கடையில் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினீங்கனாலும் இதை முதல்ல ஒரு தரம் புடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மேலே தூக்கி இது பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற தூசெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி விடுங்க. லைட்டாக அலசி விட்டுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மேலே அந்த சின்ன சின்ன திப்பியெல்லாம் நிற்கும், இல்லை சின்ன சின்ன கோல், குச்சியெல்லாம் இருக்கும். கோதுமையில் யூஸ்வலாகவே நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கனாலும் அது இருக்கும். இந்த மாதிரி நல்லா லைட்டாக மட்டும், ரொம்ப அழுத்தியெல்லாம் கலர வேணாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் மீதி மேலே மிதக்கிறத வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி முதல்ல எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இதை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றுனதை நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுருங்க. இது முதல்ல இப்போ கழுவ வேணாம். இது ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா இது மேலாக்க இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்துடும். இந்த தரம் நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க. எப்போவுமே கோதுமை இது மாதிரி சிறுதானியங்கள் வாங்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2-3 தரமாவது நல்லா கழுவணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அப்போ தான் இது மேலே இருக்கிற சின்ன சின்ன தூசி கூட வெளியில் வரும். அப்போ நல்லா கழுவிடுங்க. இதை கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டுருங்க. இருத்துட்டதுக்கு அப்புறம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, நல்லா கோதுமை முழுகி வர அளவுக்கு இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற விட போகிறோங்க. இது ஒரு 30 நிமிஷமாவது ஊறணும். நல்லா ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க, ஒரு 30 மினிட்ஸ் ஊறினா போதும். அவ்வளோதாங்க. எனக்கு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா கொலக்கலன்னு ஊறக்கூடாது. நீங்கள் கையில் நகத்தில் உடச்சி பார்த்தீங்கன்னா உடையிற அளவுக்கு ஊறியிருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா புளிச்சும் போயிடும் ஒரு சில சமயம் கோதுமை. அதனால் நீங்கள் கையில் உடைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியை நல்லா அலசிட்டு இதை இருத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த கோதுமையை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நீங்கள் கோதுமையில் தண்ணி இருக்குதான்னு பாருங்கள். கொஞ்சம் வடிகட்டினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை காய போட போகிறோம். காய போடுறதும் நம்ம ரொம்ப நேரம் காயணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குது, வெயிலில் காய போடுற அளவுக்கான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தேவையில்லை. துணியில் காயப்பட தேவையில்லை.
வெளியில் வெயிலில் நீங்கள் காய போட்டுக்கலாங்க. நான் வந்து வீட்டிலையே இதை ரெடி பண்ண போகிறேன். வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. சன்லைட் இருக்கிற ஏரியாவில் நான் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது ஆக்சுவலி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சன்லைட்டில் காய வைக்கிறீங்கன்னா 1 நாள் 2 நாள் காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து அரைக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து லைட்டாக இந்த மாதிரி துணியில் ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா கையில் தண்ணி ஒட்டாமல் இருக்கணும். அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் மேலே துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. டிஷ்யூவோ இல்லை நீங்கள் வந்து கிச்சன் டவல் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சும் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இதை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே சொன்னேன், சன்லைட்டில் நான் காய விட போகிறதில்ல அப்படின்றதுனால உடனே நான் ரெடி பண்ணணும், ஒரே நாளில் எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா இது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. அப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு வருங்க. ரொம்ப லோவும் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கனால உள்ளேயும் நமக்கு வருந்து வரணும். அதுக்காக லோ ஃப்ளேமுக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு வறுத்து விடுங்க. விடாமல் கிளறிட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து கோதுமை ஒன்றொன்னா வெடித்து வருங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றொன்னா டப்பு டப்புன்னு வெடித்து வரும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து விடணும். வறுத்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயும் சுக்கும் போட்டுக்க போகிறோம். நான் ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சுக்கும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற எல்லா ரெசிபிக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து கொட்டி ஆற விடலாங்க. நல்லா எடுத்து வெளியில் கொட்டி ஆற விடுங்க. இந்த சமயத்தில் மீதி இருக்கிறதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஊற வச்சதில் 750லேருந்து ஒரு 1 கிலோ வரையும் வரும். அதை நான் 3 டேர்மாக வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துடுங்க. நிறையா போட்டு வறுத்திங்கன்னா ஒரு சிலது வறுபட்டிருக்கும், ஒரு சிலது வறுபட்டிருக்காது. வச்சாச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் கையில் தொட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நம்ம ஒரே நாளில் வேலை முடிக்க போகிறோன்றதுனால தான் நம்ம இந்த வேலை பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் சன்லைட்டில் காய வச்சு 2 நாள் கூட யூஸ் 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நான் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரையும் கெட்டே போகாதுங்க. அதுக்காக தான் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது. இதை அரைக்கும் போது நீங்கள் 3 ஸ்பீட்லேலாம் வச்சு அரைக்காதீங்க. 2 ஸ்பீட்லேயோ இல்லை 1 ஸ்பீட்லேயோ மட்டும் வச்சு அரைங்க. ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சா போதும். நிறைய நேரம் அரைச்சிடாதீங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும், நல்ல பொடி பொடியாகிடும். அப்படி ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் இதை வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துட்டாலும் சரி, ஜல்லடை வச்சுருந்திங்கன்னா 3 தட்டு உள்ள ஜல்லடை வச்சுருக்கிங்கன்னா அதில் 2வது தட்டு சொல்லுவோம்ல, கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை தனியாகவே நீங்கள் ஒரு சல்லடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அதிரசம் மாவு சலிக்கிற ஜல்லடைன்னு தனியாக விற்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிறது நல்ல கொரகொரப்பாகவே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடியில் இருக்கிறது வந்து பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்கள் கையில் லைட்டாக திரிச்சாலும் திரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். ஏற்கனவே அரைச்சது மேலே இருந்தது இல்லையா, அதையும் போட்டுட்டு அரைக்காமல் வச்சுருக்கிற கோதுமையும் சேர்த்து இப்போ மறுபடியும் 2 ஸ்பீடில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அரைச்சி எடுங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பவுடர் ஃபார்முக்கு வந்துடும் மறுபடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் குரணையாக இருக்குது, நல்ல சிறுங்குரணையாக இருக்குது. இந்த சிறுங்குரணையை நீங்கள் உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ரவை மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ரவைக்கு பதிலாக கடையில் வாங்குகிற கோதுமை ரவைக்கு பதிலாக இந்த ரவையை பயன்படுத்தி சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமாவாகட்டும், நீங்கள் வேறு எது பிரிணின்னு சொல்லுவோம்ல, பாயாசம் மாதிரியும் வைக்கலாம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ரொம்ப மெல்லிசான பவுடராக இருக்காதுங்க. மெஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப பவுடராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இடியாப்பம், சப்பாத்தி, புட்டு செய்கிறதுக்கும் இது பயன்படுத்திக்கலாம். தோசைக்கு இன்னும் அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த 2மே வந்து நமக்கு 2 மாதம் வரையும் பயன்படுங்க. ஒருத்தர் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு இது 2 மாதம் வரையும் பயன்படுத்திக்கலாம். வாரத்துக்கு ஒருக்கா புட்டோ இல்லை இடியாப்பமோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சீக்கிரம் தீந்துடும். இது 2யும் நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதம் வரையும் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாவை பயன்படுத்தி உப்புமா செய்யலாங்க, புட்டு,
இடியாப்பம் எப்படி செய்கிறதுக்கான வீடியோ நான் இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அது இந்த வீடியோ பெருசானதுனால நான் செகண்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க.